தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலே ஆமேன். இந்த நாளின் காலை வழிபாட்டுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய திருப்பெயர்களை மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலனி காட்சி வழிபாட்டிலே பங்கு பெறுகிறவர்கள் மிகுந்த பயபக்தியோடு ஆண்டவர் நம்மோடு பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த வழிபாட்டிலே நாம் பங்கு பெறுவோம். ஜெபம் செய்வோமாக. அதிகமான சீதைங்க பரம தகப்பனே, சென்ற போன இரவு முழுதும் நல்ல சோதபலம் கொடுத்து இந்த ஓய்வு நாளிலே காணொலி மூலமாக நம்ம நோக்கி பார்த்துக்கொண்ட கிருபையை நன்றி செலுத்திட மாட்டவரே. இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி பாதுகாத்து போஷத்தை நன்றி செலுத்துகிறோம். கடந்த 3 வாரங்கள் கண்மணி போல ஆண்டவரை காத்து நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆலயங்கள் தடைப்பட்டிருக்கிற நேரத்திலும் காணொலி மூலமாக நாங்கள் நம்ம நோக்கி பாடவும் ஜெபிக்கவும் கொடுத்த வாய்ப்புகளை நன்றி செலுத்த ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே ஆண்டவரை நாங்கள் பாட வேண்டிய பாடல்கள், படிக்க வேண்டிய திருமறை பாடங்கள், கேட்க வேண்டிய செய்திகள் அனைத்திலும் பிரசங்க நன்றி செலுத்தினப்பா. அடியான மூலமாக எங்கள் மக்களுக்கு என்ன செய்தி வைத்தீர்களோ அதை கேட்க கிருபை செய்யுங்க. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனையில பங்கு கொள்ள திருச்சிய மக்கள் அனைவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சிறிய முதல் பெரிய வரைக்கும் நல்ல சரிய சோகங்களை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து பிரசனம் இருக்கட்டும் ஆண்டவரே. துதி கன மகிமை உமக்கு இருக்கிற இயேசு நாமத்தினாலே ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம அனைவரும் சேர்ந்து கீர்த்தனையிலே 6ஆம் கீர்த்தனை தொடர்ந்து பாடுவோம். சீர்மிகு வான்புவி தேவா சோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் சோத்திரம், ஏற்கொண்டே சோத்திரம், அடியாருக்கு இறங்கிடுவாய் சோத்திரம் மானேசா. கடவுளை தொழுது கொள்வோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தாவே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமான சோதரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே,
எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாக ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அந்நியமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் முது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழிகளை அழைத்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இடையில் நடந்தோம். பொது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்க செய்யாமல் செய்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, கடவுளே, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்வாகியுள்ள குற்றவாளியாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிஞரை மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தத்திற்கு விடுதலைகளை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த கிறிஸ்துநாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுமாய் நடந்துற இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டு அருளி நமது வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இன்றைக்கான சிறுக்கு ஜெபம். கிருபையுள்ள கர்த்தாவே, பரிசுத்தாவியை அருளுபவரே, எங்களை புத்தாக்கம் செய்பவரே, பெந்தைக்கோஸ்து நாளிலும் கூட எங்கள் முன்னோர்கள் கொண்ட நம்பிக்கையை வெளிப்படையான அடையாளமாகிய அக்கினி நாள் மூலமாகவும் பெருசத்தமாக பெருங்காற்றையும் வாழ்வை அருளும் ஆவியை தரிசனமாக எங்களுக்கு வெளிப்படுத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை உருவாக்கி உடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் பெந்தைக்கோஸ்து நாளிலும் ஜபத்திலும் உம்முடைய விடுதலை அளிக்கும் வார்த்தையை உம்முடைய அழைப்புக்கு இணங்கி அறிவிக்கவும் பயமின்றி இயேசு கிறிஸ்து சாட்சியை அன்போடும் இரக்கத்தோடும் அறிவிக்கவும் இப்போதும் எப்போதும் உம்மோடும் தூய ஆவியோரோடும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கிற இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் யாவரும் இணைந்து முறையாக படிக்க வேண்டிய சங்கீதம் 104 24 முதல் 35 வரை. சங்கீதம் 104 24 முதல். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது! அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தரமான இந்த சமுத்திரமும் அப்படி நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் விரைவிலுமான எண்ணின ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும். அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலமும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆறு கருவிற்கு அவைகள் எல்லாம் நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளை சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். கர்த்தருடைய மகிமை என்னென்னைக்கு விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியையிலே மகிழ்வார். அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும். அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். நான் உள்ளவருக்கு மட்டும் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளதோடு தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும்.
நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமைப்பட்டதாக. ஆமென். அனைவரும் இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை படிக்க கேட்போம். இன்றைக்காக படிக்கப்பட வேண்டிய முதலாம் திருமறை பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 14 வரை. எசேக்கியேல் 37 1 முதல் 14 வரை. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகள் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகாத்திரளாய் கடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்தமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனிதபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் இதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்கள் தோளின் மேல் மூடி உங்கள் ஆவியை கட்டளையிடுவேன். அப்போது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறாய் என்று சொல் என்றார். என்னை கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சலை உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்த்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்போது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை. மனிதபுத்திரனே, என் தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று தேச நான்கிலிருந்து வந்து கொலையின்ற இவர்கள் உயிரிடும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறாய் என்று சொல் என்றார். என்னை கற்பிக்கப்படியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்போது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர் உயிரடைந்து காலுண்டி மகா பெரிய சேனையா நின்றார்கள். அப்போது அவர் என்னை நோக்கி, மனிதபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போயிடும் என்கிறார்கள். ஆகையால் என் தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்களை பிரதேசங்களில் திறந்து உங்களை உங்கள் பிரதேசங்களிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வர பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்களை பிரதேசங்களை திறந்து உங்களை உங்கள் பிரதேசங்களிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்கு வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். அப்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை நான் சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். படிக்கப்பட வேண்டிய முதலாம் திருமறை பகுதியை படித்து முடித்தாயிற்று. கடலில் நமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்நாளுக்கென்று படிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 13 வரை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி. பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள்
அப்பொழுது எருசலேமே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயரே அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதெப்படி? பார்த்தரும் மேதரும் ஏலமித்தரும் மெசப்தோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிர்கியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இதென்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். பாடம் முடிந்தது. கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கு இன்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதி, அது யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 11 முடிய. யோவான் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 11 முடிய. உங்களுக்காக பொது மொழிபெயர்ப்பிலிருந்து இதை நான் படிக்கின்றேன். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக என்னும் காலமும் வருகிறது. தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். தொடக்கத்திலேயே நான் இவற்றை உங்களிடம் சொல்லவில்லை, ஏனெனில் நான் உங்களோடு இருந்தேன். இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களில் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியிருந்தீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். படிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் அனைவரும் இருந்தவாறே கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 121வது கீர்த்தனை, தீய மனதை மாற்றுவாரும் தூயாவியே கனநேயமேவியே என்கிற கீர்த்தனை பாடலை நாம் பாடும். 121வது கீர்த்தனை, தீய மனதை மாற்றவாரும் தூயாவியே. தீய மனதை மாற்றவாரும்
முறையோடு நாங்கள் வாழ மறை தந்தே எங்களை வழிநடத்துகிற எங்கள் தாயும் தந்தையுமான கடவுளே, இப்பொழுது உடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிற எங்களை ஆண்டவர் ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். வாரும் தூய் ஆவியரே, வந்து எங்களை புதுப்பியும், உம்முடைய வார்த்தைகளால் எங்களை நிரப்பும். பேசுகிற அடியரின் வாயின் வார்த்தைகளையும் கேட்கிற மக்களுடைய சிந்தனைகளையும் ஒருமுகப்படுத்தும். மீட்பர் இயேசு வழியாய் மன்றாடுகிறோம் எங்கள் பெற்றவராம் கடவுளே, ஆமென். ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி காட்சியின் வழியாக இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுகிற நிலக்கோட்டை ஆயுர்வட்டத்தினுடைய திருச்சபை மக்களுக்காக, பல்வேறு இடங்களிலிருந்து இந்த காணொளி காட்சி வழிபாட்டிலே பங்கு பெறுகிற அனைத்து நண்பர்களுக்காகவும் நான் கடவுளிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு கடவுளுடைய அருளும் அமைதியும் உண்டாவதாக. அன்பானவர்களே, திருச்சபை ஒழுங்கின்படியாக இந்த நாள் பெந்தேகோஸ்தே ஞாயிறு என்று அனுசரிக்கப்படுகிறது. தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு தூய் ஆவியரே வந்து எங்களை புதுப்பியும் என்கிற தலைப்பை தந்திருக்கிறார்கள். ஆங்கிலத்திலே கம் ஹோலி ஸ்பிரிட் ரெனிவஸ் என்கிற தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. சங்கீதம் உட்பட 4 திருமறை பகுதிகள் நமக்கு படிக்க கேட்டோம். அன்பானவர்களே, இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிறு என்று சொன்ன உடனேயே பெந்தேகோஸ்தேயினுடைய அனுபவம் அது பற்றி பேசுகிற பொழுது நம்மை போன்ற நிறுவனமயமாக்கப்பட்ட சபைகளில் இருக்கிறவர்கள் சற்று அதற்கு பதிலளிப்பதற்கு தயங்குவதுண்டு. உங்களில் எத்தனை பேர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதற்கு உங்களில் பலர் கைகளை தூக்குவீர்கள். அதை போல எத்தனை பேர் நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கும் கை தூக்குவீர்கள். எத்தனை பேர் வேதம் படிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கும் கை தூக்குவீர்கள். ஆனால் எத்தனை பேரோடு ஆவியானவர் இருக்கிறார் அல்லது ஆவியானவருடைய அனுபவம் பெற்றவர்கள் எத்தனை பேர் என்று சொன்னால் சற்று கைகளை தூக்குவதற்கு நாம் தயங்குகிறோம். ஆனால் இந்த ஆவியானவரை பற்றிய தெளிவு நமக்கு இல்லாதனாலே நாம் சற்று தயங்குகிறோம். மற்ற சபையாரை சற்று உயர்வானவர்களாக இந்த விஷயத்தில் நாம் காண்கிறோம். நான் ஏற்கனவே பலமுறை என்னுடைய அறிவுரைகளில் சொல்லியதுண்டு, இந்த பெந்தேகோஸ்தே என்ற வார்த்தை ஒரு மாயாஜாலம் மந்திரஜாலம் அல்ல. அது சாதாரண ஒரு கிரேக்க சொல். அந்த கிரேக்க சொல்லுடைய அர்த்தம் 50ஆம் நாள் என்பதுதான். அப்படியானால் இந்த ஞாயிறு 50ஆம் நாள் ஞாயிறு என்பதைத்தான் குறிக்கிறது. எனவே இது தொடர்பான செய்தியை உங்களுக்கு சொல்லி தூய ஆவியர் யார் என்பதையும் அவரை நாம் எப்படி அணுக வேண்டும், அவர் நம்மிடம் வருகிற பொழுது நம்முடைய வாழ்வில் என்ன மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை சொல்லி இந்த தியானத்தை, இந்த அருளுரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு வருகின்ற 7ஆம் ஞாயிறு தான் பெந்தேகோஸ்தே ஞாயிறு. நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீர்களானால் ஈஸ்டர் பண்டிகையிலிருந்து இன்று வரை நாம் கணக்கிடுவோம். இது 7வது ஞாயிறு. அப்படியானால் 7 × 7 49, அதை 50ஆக நாம் மாற்றி 50வது நாளாக நினைவு கூறுகிறோம். கடந்த வாரத்திலே தூய் ஆவியருக்காக காத்திருத்தல் என்கிற தலைப்பில் நாம் சிந்தித்தோம். எனவே காத்திருந்த அந்த தூய் ஆவியர் இன்றைக்கு நமக்கு அருளப்படுகிறார் என்பதுதான் திருச்சபையினுடைய நம்பிக்கை. அந்த வகையில் தான் இதை நாம் இந்த நாளை நினைவு கூறுகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு ஏறக்குறைய 40 நாட்கள் காட்சி கொடுத்தார் என்பது உங்களுக்கு தெரியும். காட்சி கொடுத்த ஆண்டவர் விண்ணுக்கேறி சென்ற பின்பு மீண்டுமாக தூய ஆவியரை அனுப்பி மக்களை திடப்படுத்தினார், மக்களை உற்சாகப்படுத்தினார் என்கிற அந்த நிகழ்வை மையமாக வைத்துதான் இந்த பெந்தேகோஸ்தே நாள், இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிறு நினைவு கூறப்படுவது நமக்கு தெரியும். இதற்கு ஆதாரமாக இருக்கின்ற திருமறை பகுதி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனம் முதல் இருக்கின்ற அந்த பகுதியை தான் நாம் இதை சொல்லுகிறோம். எனவே இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் என்பது திடீரென்று கிறிஸ்தவத்தில் வந்த ஒன்றல்ல. இதற்கு பின்னணியமாக எபிரேய திருமுறையிலே, யூத பாரம்பரியத்திலே அறுவடை பண்டிகைக்கு பின்பதாக வருகின்ற 50வது நாள் நன்றி செலுத்தி மக்கள் ஏறெடுக்கக்கூடிய ஒரு பண்டிகை 50வது நாள் பண்டிகை. எனவே அந்த பழைய ஏற்பாட்டு பின்னணியத்தில் தான் இந்த 50வது நாளும் கிறிஸ்தவத்தில் பின்பற்றப்படுகிறது. அதுதான் பெந்தேகோஸ்தே திருநாளாக நாம் அனுசரிக்கின்றோம். எனவே இந்த தூய ஆவியர் யார் என்பதை நாம் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தூய ஆவியர் என்பது
புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகின்ற ஒரு கருத்தாக்கம். பழைய ஏற்பாட்டிலே தூய ஆவியரை பற்றி நேரடியான குறிப்புகள் இல்லை. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகின்ற ஆவியர் அவர் ஸ்பிரிட் ஆஃப் காட், கடவுளின் ஆவி என்றுதான் அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே தூய ஆவியருக்கு இடமில்லை. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்றத்திற்கு பின்பு சொல்லப்படுகின்ற ஒரு கருத்தாக்கம் அது தூய ஆவியர் என்கிற கருத்தாக்கம். அதற்கு ஆங்கிலத்திலே ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்வார்கள். அது கிரேக்கத்திலே ஹகியோன் நூமா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஒருவேளை இந்த நூமா என்பது ஆவி, ஸ்பிரிட் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. அதற்கு எபிரேயத்தில் ரூவக் என்கிற வார்த்தையும் பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த ஹோலி ஸ்பிரிட் என்கிற சொல்லாடல் ஹகியோன் நூமா என்கிற கிரேக்க சொல்லிலிருந்து வருகிறது. இது இந்த தூய ஆவி என்பதை நாம் பொருளாகவோ அல்லது ஏதோ ஒரு ஆழ்தன்மை அற்ற ஒன்றாகவோ நாம் என்ன தேவையில்லை. தூய ஆவியை தூய ஆவியர் என்று சொல்வது சரியாக இருக்கும். ஏனென்று சொன்னால் மூவொரு கடவுளில் ஒருவர் தான் இந்த தூய ஆவியர். கடவுள், மகன், தூய ஆவியர். இந்த மூவரில் ஒருவராக அவர் இருப்பதினாலே அவர் ஆழ்தன்மை உடையவராக நாம் பார்க்கிறோம். எனவே ஆவி என்று பெருமையாக சொல்லுவதும் ஆவியானவர் என்று சொல்லுவதும் சற்று மாற்றிக்கொள்ளப்பட வேண்டிய முறையாக நான் பார்க்கிறேன். தூய ஆவி என்று சொல்லுகிற பொழுது அது ஒரு பொருளாகவும், தூய ஆவியானவர் என்று நாம் சொல்லுகிற பொழுது ஆவி ஆகியிருக்கிறார் என்ற அது அர்த்தம், அவர் இல்லை என்று அர்த்தம். ஆவி ஆனவர் என்பதை தவிர்த்து ஆவியர் என்று மரியாதையோடு நாம் அழைப்பது நல்லது. எனவே தூய ஆவியர் என்றே நாம் நம்முடைய சிந்தனைகளிலே இருத்தி அதை பழக்கப்படுத்துவதும் நல்லதாக இருக்கிறது. இந்த தூய ஆவியர் யார் என்று நாம் பார்க்கிற பொழுது யோவான் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே முன்னுரைக்கப்பட்டவர். யோவான் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கின்றேன். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே, நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அப்படியானால் இந்த தூய ஆவியானவர் யார்? இந்த தூய ஆவியர் என்பவர் இயேசுவினுடைய இடத்திலே நமக்கு பதிலாளாக, தேற்றரவாளராக அனுப்பி வைக்கப்பட்டவர். அவர் கடவுளுடைய பிரதிநிதி, கடவுளிடத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இயேசுவுக்கு பதிலாக நம்மோடு இன்றும் இடைபடுகின்ற, உறவாடுகின்ற ஒருவர் தான் இந்த தூய ஆவியர். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய மாபெரும் கட்டளை என்று அறியப்படுகின்ற மத்தேயு 28ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்திலே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை, மகன், தூய ஆவியரால் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. அந்த திருமுழுக்கு கொடுப்பதற்கு சொல்லப்படுகின்ற அந்த நாமங்கள், திருப்பெயர்கள் தந்தை, மகன், தூய ஆவி என்று 3 தன்மையுடைய 3 கடவுளை சொல்வதனால் இவர் கடவுள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் நம்முடைய வழிபாடுகளிலே பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், தூய ஆவியாகிய கடவுள் என்று நாம் அதை 3 அடைமொழிகளிலே சொல்லுகிறோம். எனவே இந்த தூய ஆவியர் என்பவர் சாதாரணமான ஒரு நபர் அல்ல, அல்லது சாதாரணமான ஆழ்தன்மையுடையவர் அல்ல. அவர் கடவுள், கடவுளுக்கு நிகரானவர், மூவொரு கடவுளில் ஒருவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடவுளின் செயல்பாட்டை வெளிப்படுத்துகின்ற ஆற்றல் தான் இந்த தூய ஆவியர். நீங்கள் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு பகுதியிலே படிப்பீர்களானால் மீகா 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நான் யாக்கோபுக்கு அவன் குற்றத்தையும் இஸ்ரேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்க வல்லமையாலும் ஆண்டவரின் ஆவியாலும் நீதியாலும் ஆற்றலாலும் நிரப்பப்பட்டுள்ளேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆற்றல் கடவுளின் செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல். அதுதான், அதற்கு பெயர் தான் தூய ஆவியர் என்று நாம் சொல்லுகிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நாம் படிப்போமானால் வானதூதர் அவரிடம் தூய ஆவி உம்மிடம் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நெல்லிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும் என்கிற அந்த செய்தி வானதூதர் வழியாக அறிவிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த தூய ஆவியர் என்பவர் உன்னத கடவுளின் வல்லமை அடையாளமாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, தூய ஆவியர் கடவுளின் உணர்வோடு, அந்த உணர்வுகளோடு சிந்தை எண்ணம் உடையவர் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் 4ஆம் வசனங்களை நீங்கள் படிப்பீர்களானால் அங்கே தூய ஆவியருடைய தன்மையை
நாம் பார்க்க முடியும். அவர் கடவுளுடைய சிந்தையோடு செயல்படுகிறவர் என்பதை அதில் நாம் காணலாம். அப்படியானால் இந்த கடவுளாக இருக்கின்ற மூவரு கடவுள் தன்மைகளில் ஒருவராக இருக்கின்ற இந்த தூய ஆவியரை நாம் எப்படி பெறுவது, எப்படி பெற முடியும் என்று கேள்வி எழுப்பினால் அதற்கு நாம் ஒரு 3 வகையான பதில்களை பார்க்க முடியும். முதலாவதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 38வது வசனத்தை உங்களுக்காக நான் படிக்கின்றேன். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். அன்பானவர்களே, பேதுருவினுடைய குறிப்பின்படியாக இந்த தூய ஆவியர் என்பவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொடை, கிஃப்ட் ஆஃப் காட் என்று நாம் சொல்லலாம். இந்த கிஃப்டை நாம் எப்படி பெற முடியும் என்று சொன்னால், நாம் மனம் திரும்பி பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கான அடையாளமாக திருமுழுக்கு பெறுகிற பொழுது இந்த தூய ஆவியர் நமக்கு கொடையாக கிடைக்கும். தூய ஆவியர் கொடையாக பெற்றுக்கொள்ளலாம். தூய ஆவியரை கொடையாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மனம் திரும்புதல் என்பதற்கு கிரேக்கத்திலே மெட்டனோயா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மெட்டனோயா என்று சொன்னால் ரிப்பண்ட், முழுவதுமாக திரும்புதல். அதாவது ஒரு அரைகுறையான மனமாற்றம் அல்ல, அதை இன்னும் சொல்ல போனால் யூட்டர்ன் என்று சொல்லலாம். முழுவதுமாக நாம் திரும்புதல், நாம் செல்லுகின்ற பாதையிலிருந்து நேர் எதிரான திசைக்கு மாறுவதுதான் இந்த மெட்டனோயா என்ற வார்த்தைக்கு அர்த்தம். எனவே முழுமையான மனமாற்றத்தை நாம் பெற வேண்டும். ஆங்கிலத்திலே நாம் சேஞ்ச் ஒன்ஸ் மைண்ட், சேஞ்ச் த இன்னர் மேன் என்று அதை நாம் சொல்ல முடியும். ஒருவரின் மனமாற்றம் வெளிப்படையானதல்ல, முழு மனதாக உள்ளான மனிதரின் மாற்றத்தை நாம் அடைகிற பொழுது இந்த தூய ஆவியரை நாம் பெற முடியும். அதுவும் திருமுழுக்கு பெறுவதன் வழியாகவும் பெற முடியும். இன்னும் சற்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தெளிப்பு ஞானஸ்நானம் பெறுவதாலோ அல்லது மூழ்கி ஞானஸ்நானம் பெறுவதாலோ தூயாவியை பெற்றுவிட முடியாது. நாம் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்கிற பொழுதுதான் அந்த கொடை நமக்கு கொடுக்கப்படும். திருமுழுக்கு பெற்றவுடனே நாம் ஆவியரை பெற முடியும் என்று நாம் நம்புவோமானால் அது தவறு. அப்படி பெற இயலாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, தூய ஆவியரை எப்படி பெற முடியும்? கடவுளிடத்தில் கேட்பதால் பெற முடியும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம், 13வது வசனம், இந்த 3 திருமொழிகளிலும் நீங்கள் பார்த்தால், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். இதுவெல்லாம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிற காரியங்களாக நாம் பார்க்கிறோம். தீயோர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள், அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்தனை உறுதி. அப்படியானால் இந்த தூய ஆவியர் நம்மை எப்படி பெற முடியும்? கடவுளிடத்தில், விண்ணக தந்தையிடம் கேட்பதினால் பெற முடியும். எனவே இந்த தூய ஆவியர் திடீரென வருகிறவர் இல்லை, நாம் கடவுளிடத்தில் கேட்பதால் நமக்கு கிடைக்கப் பெறுகிறவர் என்கிற உண்மையையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக எப்படி நாம் பெற முடியும் என்று சொன்னால், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 வசனங்கள் முதல் 25ஆம் வசனம் வரை பார்ப்பீர்களானால் ஒரு பட்டியல் இருக்கு. அந்த பட்டியலிலே சொல்லப்பட்டிருக்கின்ற வாழ்வு முறையை நாம் பின்பற்றுகிற பொழுது, நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற பொழுது தூய ஆவியை பெற முடியும். தூய ஆவியின் கனியோ என்று சொல்லி அந்த பகுதியிலே வசனங்கள் தொடங்குகிறது. தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம், எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலே நடக்க முயலுவோம். அப்படியானால் தூய ஆவி காட்டுகிற நெறியில் வாழ்கின்றவர்களுக்கு, நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு இந்த தூய ஆவியர் கொடுக்கப்படுவார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9 தொடங்கி 21 வசனங்கள் படித்து பார்க்கலானால், அங்கே ஒரு கிறிஸ்தவர் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதை பற்றிய ஒரு பட்டியல் இருக்கின்றது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய ஒழுங்குகளாக சொல்லப்படுகின்ற அந்த பட்டியலை நாம் பின்பற்றுவோமானால் தூய ஆவியர் நமக்கு கொடுக்கப்படுவார். தூய ஆவியரை நாம் பெற முடியும். அன்பானுடைய 3 முறைகளை நான் சொன்னேன். மனம் திரும்பி நாம் திருமுழுக்கு பெறுகிற பொழுது தூய ஆவியர் நமக்கு கொடையாக கொடுக்கப்படுவார். விண்ணக தந்தையிடம் கேட்கின்ற பொழுது தூய ஆவியர் கொடுக்கப்படுவார். நல்ல ஒழுக்கமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற பொழுது இந்த தூய ஆவியர் நமக்கு கொடுக்கப்படுவார். அன்பானவர்களே, இன்றைக்கு நமக்கு தென்னிந்திய திருச்சபை கொடுத்திருந்த தலைப்பு தூய ஆவியரே வந்து எங்களை புதுப்பியும். அப்படியானால் இந்த தூய ஆவியர் நம் மத்தியில் வருகிற பொழுது நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் நிகழ வேண்டும். ரினிவஸ்,
ஒரு புதுப்பித்தல் நடைபெற வேண்டும். எப்படிப்பட்ட புதுப்பிக்கும் செயல்கள் நடைபெறும் என்று சொன்னால், ஒரு 10 செயல்களை நான் குறித்து வைத்திருக்கிறேன். வெகு விரைவாக அந்த இருப்பிடத்தையும் அந்த செயல்களையும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். முதலாவதாக யோவான் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். அதிலே ஒருவர் புது படைப்பாக புது பிறப்பாக மாறுகிற அந்த செயலை அவர் தருகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 3 முதல் 5 வரை. இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். நிக்கதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாராலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, மனித இயல்புகளை விட்டு புதிய படைப்பாக நாம் பிறக்கின்ற அந்த செயல் தூய ஆவியரால் நமக்கு கிடைக்கின்றது. தூய ஆவியார் நமக்கு வருகின்ற இடத்தில் வருகிற பொழுது இப்படிப்பட்ட புது பிறப்பு என்கிற செயலை நமக்கு தருகிறார். அது மட்டுமல்ல, யோவான் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், அங்கே அவர் வருகிற பொழுது நமக்கு ஆற்றல் கிடைக்கிறது என்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 16:7, அதே போல யோவான் 14:2, அப்போஸ்தலர் 1:4 முதல் 8 வசனங்கள். தூய ஆவியார் இடத்தில் வருகின்ற பொழுது நாம் பலனடைவோம் என்று அப்போஸ்தலர்களே நாம் படிக்கிறோம். யோவான் 14:2 என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா என்று சொல்லி அதில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த வசனங்கள் எல்லாம் ஆற்றல் தருகிறதை பற்றி சொல்லுகிறது. தூய ஆவியார் இடத்தில் வருகிற பொழுது இப்படிப்பட்ட புதுப்பிக்கும் செயல்கள் நம் வாழ்விலே நிகழ்கிறது. அது மட்டுமல்ல, யோவான் 14ஆம் அதிகாரத்தினுடைய 16-17 வசனங்களை பார்க்கலானால், இந்த தூய ஆவியார் நமக்கு வாழ்வதற்கு உதவி செய்கிறார். வாழ்க்கைக்கான உதவியை உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியர். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளாது, ஏனெனில் அது அவரை காண்பதுமில்லை, அறிவதுமில்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். எனவே வாழ்வதற்கு நமக்குள்ளும் இருக்கிறவராக, நம்மோடு இருக்கிறவராக அந்த தூய ஆவியர் இருக்கிறார். எனவே வாழ்வதற்குரிய செயல்களை நமக்கு வழங்குகிறார். அது மட்டுமல்ல, யோவான் 16:14 நாம் பார்ப்போமானால், அவர் நீதியில் நம்மை நடத்துகிறார். அவர் என்னிடம் வந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார், இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார் என்று சொல்லிவிட்டு அந்த யோவான் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, அவர் நீதியின்படி உங்களை நடத்துகிறவர், உங்களை உண்மைக்கு நேராக நடத்துகிறவர், எதிர்காலத்திலே நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்கிறதை பற்றி அறிவிக்கிறவர் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 16:14 அவர் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 14:26 கிறிஸ்து கற்பித்தவற்றை நமக்கு நினைவுபடுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறது. அப்படியானால் இப்படிப்பட்ட செயல்களை நமக்கு தருகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 26-27 வசனங்களிலே பலவீனமான விசுவாசிகளுக்கு அவர் உதவுகிறார், இந்த தூய ஆவியர் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போல யோவான் 8:26 இவர் இறைவேண்டல் செய்ய நமக்கு கற்றுத்தருகிறதாகவும் பார்க்கிறோம். அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பாவ அடிமைத்தனத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்தின் ஆட்சியிலிருந்து நம்மை விடுவிக்கிறார் என்று பார்க்கிறோம். எனவே இப்படி 10 விதமான புதுப்பிக்கும் செயல்களை இந்த தூய ஆவியர் நமக்கு தருவதனாலே, இந்த தூய ஆவியர் வரும்போது நம் வாழ்வு புதுப்பிக்கப்படும், மாற்றம் பெறும். எனவே தூய ஆவியரே வாரும், வந்து எங்கள் வாழ்வை புதுப்பியும் என்று நாம் கேட்போம். அந்த ஆண்டவரை நாம் அழைப்போம். தூய ஆவியர் நம் உள்ளாக வந்து நம்மிலே மாற்றங்களை தந்து, நம்மை பலப்படுத்தி, தைரியப்படுத்தி, நமக்கு ஆற்றல் தந்து அவர் வழியிலே நடப்பதற்குரிய துணை தருவாராக. இந்த தூய ஆவியரை நாம் நம்பி அவருடைய கைகளில் நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நம் வாழ்வை வளப்படுத்தவும் நமக்கு வலுவூட்டவும் போதுமானவராக இருக்கிறார். எனவே இந்த ஆண்டவரை நம்பி நாம் வாழ்வோம். ஆண்டவர் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். அருளுரையை கேட்ட நாம் நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் பற்றுறுதி பிரமாணத்தோடு சேர்ந்து ஏறெடுப்போம்.
வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையிட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தவருக்கு எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது வசத்தில் விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். உருவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பத்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நம் அனைவரும் காணிக்க பாடலாக கீர்த்தனை 196 நம்பி வந்து என்ற பாடலை பாடும்போது வீட்டில் உள்ள சிறிய முதல் பெரிய அனைவரும் கடலை ஊழியத்துக்கு என்று காணிக்கை சேர்த்து வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து எல்லா நிலைமைகளிலும் உங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, மீண்டுமாக இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்து காணொளியின் வழியாக உங்களை தொழுது கொள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீர் நல்லவராக வல்லவராக போதுமானவராக எங்களை பாதுகாத்து வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த கொரோனா தொற்று காலங்களிலும் உடைய பேரருளை உணரவும் உடைய பாதுகாப்பை உணர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு ஆற்றல் தந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு வாழ்ந்த ஒரு சிலர் இந்த காலங்களிலே எங்களை விட்டு பிரிந்து உடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு ஆண்டவர் ஆறுதல் தரும்படியாக, சமாதானத்தை தரும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தந்து நீர் அவர்களை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் எங்களுக்கு ஆற்றல் கொடுத்தி, தூய ஆவியர் வந்து எங்களை பலப்படுத்தி சாட்சிகளாய் நிறுத்தும்படியாக எங்களுக்கு வேண்டிய அருளையும் ஆற்றலையும் தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். நாங்கள் சார்ந்திருக்கின்ற எங்களுடைய இந்திய நாட்டிற்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆட்சியாளர்களும் இந்த நாட்டை நிர்வகிக்கின்ற அரசியல்வாதிகளும் மக்களுக்கு ஏற்ற நல்ல திட்டங்களை தீட்டி மக்களை பாதுகாக்க கிருபைதாரும். குறிப்பாக தமிழகத்திலே கடந்த 1-2 நாட்களாக அதிகரித்து வருகின்ற இந்த கொரோனா தொற்றினுடைய பாதிப்பை ஆண்டவர் கட்டுப்படுத்தும்படியாக அதற்கு ஏற்ற திட்டங்களை அரசு தீட்டவும், மக்கள் உணர்வோடு இல்லங்களில் தங்கி இந்த ஊரடங்கு காலங்களிலே அரசு சொல்லுகிற நடைமுறைகளை கடைபிடிக்கவும் அவர்களுக்கு நல்ல உணர்வை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
நாங்கள் சார்ந்திருக்கின்ற தென்னிந்திய திருச்சபைக்காக, திருச்சபையினுடைய அனைத்து பேராயங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கின்ற ஆயர்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த கொரோனா தொற்று காலங்களிலும் தங்களுடைய திருச்சபை மக்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்துவதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளிலும் உடைய அருள்கரமிருந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். நாங்கள் சார்ந்திருக்கின்ற மதுரை ராமநாதபுரம் பேராயத்திற்காக, எங்களுடைய பேராயர் ஐயா, முதன்மை பணியாளர்கள், மற்றெல்லா ஆயர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டோர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு துணைதாரும். எங்களுடைய நிலக்கோட்டை ஆயர் வட்டத்திற்காக, சாண்டலர்புரம், கோயில்பட்டி, சில்பார்பட்டி ஆலயங்களுக்காக ஜெபிக்கிறோம். அங்கிருக்கின்ற விசுவாச குடும்பத்தினரை ஆண்டவர் ஆசீர்வதித்திரளும், பாதுகாப்பை கட்டளையிடும். அவர்களும் இப்படிப்பட்ட தொழுகையில் எங்களோடு கூட இணைந்து நம்முடைய நாமத்தை உயர்த்த கிருபைதாரும். நிலக்கோட்டையில் இருக்கின்ற திருச்சபை மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். பலவீனத்தின் நிமித்தம் மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் சிகிச்சை பெறுகிற மக்களை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய பாதுகாவலை கட்டளையிட்டு நல்ல செய்திகளை நாங்கள் பரிமாறிக்கொள்ள, மீண்டுமாக ஆலயம் திறக்கிற பொழுது ஒருவர் நாங்கள் சந்தித்து உமக்கு நன்றி செலுத்த கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். மீண்டுமாக எங்கள் அனைவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வழிபாட்டில் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்ற ஆனந்தராஜ் ஐயாவுக்காக, சுரேஷ் ஜோசப் சுதர்சிங் ஐயாவுக்காக, டோகோ பிளஸ்க்காக, கீபோர்டு இசைத்த அருமையான தமிழ்மார் அனிஷ்டனுக்காக, ஜெரோமுக்காக, ஜட்சனுக்காக, ஞானிக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் அனைவரும் இணைந்து உடைய இறையரசுடைய விரிவாக்கத்துக்கொண்டு உடைய நாம மகிமைக்கொண்டு எங்களுடைய தாழ்ந்துகளை பயன்படுத்த அருள்தார். எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரங்களுக்குள்ளாய் தருகிறோம். இந்த வழிபாட்டிலே காணப்பட்ட குற்றம் குறைகளை தயவாய் பொறுத்தரணும். மீண்டுமாக நாங்கள் கூடி வருகிற வரையிலும் உங்களுடைய பேரன்பு எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். மீட்பர் பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் எங்கள் பெற்றவராம் கடவுளே. ஆமென். அனைவரும் இணைந்து ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த இறைவேண்டலை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமை என்று சென்று கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்னைக்கும் உடையவர்களே. ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தாயும் தந்தையுமாய கடவுளுடைய அன்பும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூயாவினுடைய கூட்டுறவும் பாதுகாப்பும் பராமரியும் நம் அனைவரோடும் இன்றும் அனைத்து நாட்களும் நீடித்து நிலைத்திருப்பனவாக. ஆமென். நிறைய பாடலாக நம் அனைவரும் சேர்ந்து பாமாலையின் 302 சேர்ந்து பாடுவோம். எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்தன் காலம் நேரமோ நீர் கையாடி அருளும். எந்தன்
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கடவுள் செய்த அனைத்து நன்மைகளையும் மறவாதே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரின் பேரர்கள் உங்களோடு தங்கியிருப்பதாக.